அன்புமணி ராமதாஸ் சொல்ல சொல்லியிருக்காங்க, நான் இப்படி ஒரு பிள்ளைக்கு அமைச்சர் பொறுப்பு வாங்கி கொடுத்துட்டேனே, 35 வயசில் இப்படி பண்ணுறானுங்கிற மாதிரி முழு கண்ணாடியை உடைச்சது மாதிரி பாமக ஏற்றுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, இது வந்து அவங்க அப்பா பிள்ளைக்கு விஷயம். இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளை ஒன்று சொல்லுவாங்க, நேற்றைக்கு ஒன்று, நேற்று இன்று நாளை. இதுக்குள்ளே நாங்கள் போய் மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மிக்க பகுதி இந்த திருவட்டார் பகுதி. இதை சுற்றி பல்வேறு சுற்றுலாத்தலங்கள், நம்முடைய ஆதிகேசவ பெருமாள் கோயில், இன்னும் பல்வேறு சிவாலயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. குறிப்பாக நம்முடைய திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, பேச்சுப்பாறை அணை, இதெல்லாம் மையப்படுத்துகின்ற ஒரு பகுதியான காரணத்தில் இங்கே பேருந்து நிலையம் வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் அது திறந்து வைத்திருக்கின்றார்கள். நான் மாண்புமிகு முதல்வர்களுக்கு இந்த தருணத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பிலும் இந்த திருவட்டார் பகுதி மக்கள் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடல் பகுதியில் கேரளா ஆழ்கடலில் மூழ்கின கப்பலில் இருந்து கண்டெய்னர் கரை ஒதுக்கியிருக்கு. நேற்றைக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து கரை ஒதுக்கியிருக்கு. இது வந்து மக்கள் மத்தியில் பீதி ஏற்படுத்தி எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும்போது பல்வேறு பொருட்கள் இருக்கு, ஆபத்தான பொருட்கள் இருக்கிற மாதிரி ஒரு காட்சிகள் உருவாகுது. அது மட்டும் குமரி மாவட்டத்துக்கு திட்டம் வந்து கடற்கரை ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நேற்றைய தினம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இங்கிருந்து அரசு துறை அலுவலர்கள் அந்த கடற்கரை பகுதி சென்று அங்கேயே இரவு வரை முகாமிட்டு இருந்து திருவனந்தபுரம் பகுதியில் சில வல்லுநர்கள் அவர்கள் என்னோடு பேசும்போது குரியன் என்ற ஒரு வல்லுநர் அவங்கள்ட்டையும் ஆலோசித்து என்ன செய்யலாம் என்பதை பார்த்து நேற்றைக்கு கிடைத்த கரை ஒதுங்கிய அந்த வேஸ்ட்டை வந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு மாவட்ட ஆட்சியர் கூறிய போது இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், கொஞ்ச நாள் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா எவ்வளவு கீழே டம்பாக இருக்குது, என்ன வேஸ்ட்டு டம்பாக இருக்குது, இதெல்லாம் வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஷிப்பு கீழே போகிறனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அலையில் வர சமயத்தில் அதை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கு. அவற்றை அகற்றுவதற்கு தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் இணைந்து நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் திருவனந்தபுரம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை முறையான வல்லுநர்களோடு இணைந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா பொதுமக்கள் அச்சம் அடையாண்டால் அதை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்ளும். அன்புமணி ராமதாஸ் சொல்ல சொல்லியிருக்காங்க, நான் இப்படி ஒரு பிள்ளைக்கு அமைச்சர் பொறுப்பு வாங்கி கொடுத்துட்டேனே, 35 வயசில் இப்படி பண்ணுறானுங்கிற மாதிரி முழு கண்ணாடியை உடைச்சது மாதிரி பாமக ஏற்றுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, இது வந்து அவங்க அப்பா பிள்ளைக்கு விஷயம். இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளை ஒன்று சொல்லுவாங்க, நேற்றைக்கு ஒன்று, நேற்று இன்று நாளை. இதுக்குள்ளே நாங்கள் போய் மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இம்மிடியட்டாக உடனே ஆரம்பிக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.